ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உப்பு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உப்பு ஊறுகாயில் மாங்காயை 2 பக்கமும் அரிஞ்சிட்டு அதில் உப்பு வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு அளவு. ஆனால் இந்த ஊறினதுக்கு அப்புறம் இந்த தோடெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த ஊறுகாயில் நடுப்புற இருக்க கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுருந்தா மழை நாளில் புளிக்குழம்பு வைக்கலாம். மாங்காய்க்கெல்லாம் உப்பு வச்சாச்சு. ஒரு மாங்காய்க்கும் இடுக்குலேயும் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் உப்பு வச்சுருக்குறேன். இது 2 நாள் குலுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நாள் ஊறினதும் நம்ம வெயில் எடுத்து காய வைக்கலாம். மாங்காய் உப்பு ஊறுகாயில் நம்ம உப்பு வச்சோம். இப்போ நல்லா ஊறி போய் தோடெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சுருக்கிறேன். கொட்டையை தனியாக வச்சுருக்கேன். இப்போ கொட்டையை மழை நாளில் பாதியாக கட் பண்ணி போட்டு மிளகு பூண்டு வச்சு குழம்பு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இதை இப்போ சின்ன சின்னதாக நான் கட் பண்ண போகிறேன். சின்னதாக கட் பண்ணி ஜீரகம், கடுகு, மிளகாய்த்தூள் போட்டு குலுக்கி வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் சும்மா இருக்கும்போது கூட சாப்பிட்லாம். காய வச்சு எடுத்து வச்சிடணும். கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டிருக்கிறேன் இந்த ஊறுகாய்க்கு. இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வறுத்து பொடியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பும் போட்டு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தனி மிளகாத்தூள் போட்டேன். இப்போ இந்த ஊறுகாய் மேலே பெசரி காய வைக்க வேண்டியது தான். ஒரு நாள் காய வச்சு டப்பாவில் அள்ளி போட்டு வைக்க வேண்டியது தான். மிளகாய்த்தூள் கலந்தாச்சு. இந்த ஜீரக வாசனையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெளியில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இதில் 2 துண்டு எடுத்து வச்சுட்டு போனாங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.